நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் விருச்சிக ராசியை பார்க்க போகிறோம். காலபுருஷனுக்கு 8வது ராசி. இந்த விருச்சிக ராசி அதிபதி 4ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். ராசியை குரு பகவான் பார்க்கிறார். 2க்கும் 5க்கும் உடைய குரு பகவான் 5ஆம் இடத்துல அருமையாக இருக்கிறார். 7க்குடையவனும் ராசிநாதனும் இணைந்து சுகஸ்தானத்தில் இருக்கிறார்கள். இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு அமக்கலமான ஒரு காலகட்டம். குரு 2க்கும் 5க்கும் உடைய குரு பகவான் இப்போ கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் வந்தாச்சுன்னே சொல்லலாம். இது நாள் வரைக்கும் கடந்த 8 ஆண்டு காலமாக நீங்கள் பல அவதிகளை சந்தித்தீர்கள். இனி உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பமாயிற்று அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பு. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் 100% வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார். ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் இந்த வாரம் அமைகிறது. பணம் பல வகையில் வரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம். வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ஷைனாகி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஈட்டுவீர்கள். தைரியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். எடுத்த காரியங்கள் 100% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் முயற்சி எடுத்தீர்கள் என்று சொன்னால் அது வெற்றியில்தான் முடியும். 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் 7ஆம் இடத்து அதிபதியும் ராசிநாதனும் அமர்ந்திருப்பது கணவன் மனைவி ஒற்றுமை மட்டுமல்ல, சந்தோஷமாக கோயில் குளங்கள் மற்ற இல்லங்களுக்கு சென்று வருதல், சுப நிகழ்ச்சிகள் கலந்து வருதல், இப்படி சந்தோஷமாக இந்த வாரம் நீங்கள் இருக்கக்கூடிய கைகோர்த்து நீங்கள் நடந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அற்புதமான காலகட்டங்கள். சுகஸ்தானத்திலே ராசிநாதனும் 7க்குடையவனும் இருந்தால் சுகத்துக்கு பஞ்சமாக என்ன, சந்தோஷம் அருமையாக இருக்கும். ஏன்னா 5க்குடையவன் வேறு 5ல் ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்தோஷத்துக்கு குறையவே கிடையாது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. புத்திரிகள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. அதுவும் உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி அமக்கலமாக வரும். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். ஆனால் இந்த விருச்சிக ராசிக்கு ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்து அதிபதி 6ல் இருப்பது சிறப்பு தான் என்றாலும் கூட ராகுவோடு இணைந்திருக்கிறார் பாருங்கள், அது ஒரு மைனஸ். அப்போது வேலையில் ஏதாவது, அதுவும் அரசு ஊழியர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். அரசியல்வாதிகளும் கொஞ்சம் இந்த வாரம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். உங்களுடைய தந்தைக்கு கூட சில இடர்பாடுகளோ இன்னல்களோ அவமரியாதைகளோ ஏற்பட காரணம் இருக்கிறது. கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயலாற்றுங்கள். நட்பு வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது நாள் வரைக்கும் சனி பகவான் பார்த்திருந்தார். பாக்கிய குறைவு ஏற்பட்டிருந்தது இந்த விருச்சிக ராசிக்கு. எதை செஞ்சாலும் காரியம் அனுகூலமாகலை, சாதிக்க முடியலன்னு வருத்தப்பட்டது. ஏன்னா பாக்கிய குறைவு ஏற்பட்டது. இப்போ பாக்கிய நிறைவு, ஈஸிலி டு கெட். எதையும் உங்கள் குலதெய்வ சாமி உங்களை அருமையாக உங்களை சாதிக்க வைப்பார். நீங்கள் இனி உங்களுக்கு பொற்காலம் வந்தாச்சு. விருச்சிகத்துக்கு விடியல் வந்தாச்சுன்னு சொல்லலாம். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் நீங்கள் எங்கே போகணும்னு நினச்சி என்ன வேலை பார்க்கணும், இல்லை தொழில் பண்ணணுமா, இல்லை உயர்கல்வியா,
உங்களுடைய அபிலாஷைகள் அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொழில் பண்ணுறவங்க கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் வேலை பார்க்கணும். அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களும் கொஞ்சம் இந்த வாரம் எச்சரிக்கை. ஏதாவது ஒரு இடர்பாடு, ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒன்று தேடி வந்து உங்களை சில மனசை கஷ்டப்பட வைக்கும். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் கூட தொடங்கும். அற்புதமான ஒரு காலகட்டம். 12ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். கேது வேறு இருக்கிறார். ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது, டென்ஷனாக இருப்பீங்க, வேலைக்கு உண்ண மாட்டீங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் தலை வருது தலப்பாயிட போகும். முருகப்பெருமானை வணங்குங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கையில் ஆறுமுகனை வணங்கினால் இனி உங்களுக்கு ஏறுமுகம்தான். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.